வணக்கம். இலங்கையோட பொருளாதாரம் ஒரு பயங்கரமான சரிவுல இருந்து மீண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு சூப்பரான கம்பேக் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கதை அவ்ளோ எளிமையானதா? ஒரு நாட்டின் பொருளாதாரம் மேம்படுதுன்னா அதோட மக்களும் நிஜமாவே நல்லா இருக்காங்களா? வாங்க, இந்த விஷயத்தோட ரெண்டு பக்கத்தையும் நாம இப்ப ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இடது பக்கம் 2022ல இலங்கை சந்திச்ச நெருக்கடி, கண்டபடி ஏறின விலைவாசி, பொருளாதாரம் பயங்கரமா சரிஞ்சது. ஆனா வலது பக்கம் பாருங்க, 2024ல சீன் அப்படியே உல்டா, விலைவாசி கட்டுக்குள்ள வந்திருக்கு, வளர்ச்சி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு, அந்நிய செலவாணி கையிருப்பும் அதிகரிச்சிருக்கு. இந்த அசாத்தியமான மாற்றம் எப்படி நடந்தது? சரி, நம்ம அலசலோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இலங்கை எப்படி மீண்டு வந்தாங்கன்ற கதைய முதல்ல பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட நொடிஞ்சு போற நிலைமையிலிருந்து ஒரு வழியா நிலைமைய ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைச்சதும் சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF ஓட திட்டங்களும் தான். இந்த ரெண்டு நடவடிக்கைகளும் தான் பொருளாதாரத்தை திரும்பவும் ஒரு நிலைக்கு கொண்டு வர உதவுச்சு. இப்ப நாம இந்த வெற்றிகரமான மீட்சிய வெறும் வார்த்தைகளா இல்லாம சில நம்பர்ஸ வச்ச இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கண்ணுல படுற நம்பர் இதுதான். 2024ல கிட்டத்தட்ட 5.0% ஜிடிபி வளர்ச்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரம் ரொம்ப மோசமா சுருங்கி போனதை நினைச்சு பார்த்தா இது உண்மையிலே ஒரு வலுவான மீட்சி தாங்க. நாட்டின் பொருளாதார என்ஜின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஜிடிபி வளர்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் சில நல்ல அறிகுறிகளும் இருக்கு. விலைவாசி உயர்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் கட்டுக்குள்ள வருது. வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்கிறதுலயும் நல்ல முன்னேற்றம். வெளிநாட்டுல இருந்து வர பணம் நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுக்கு மேல ஏற்றுமதி மற்றும் சேவை துறைகளும் இந்த மீட்சிதை நல்லாவே கை கொடுக்குது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே நாணயத்தோட ஒரு பக்கம்தான். இப்போ அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி இன்னும் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நாட்டுடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மீட்சி ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு இது உண்மையே ஒரு வளர்ச்சியா தெரியுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? நம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் மக்களோட நிஜமான நிலைமை என்ன? இந்த நம்பரை பாருங்க, கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? 2024ல இலங்கையோட வறுமை விகிதம் கிட்டத்தட்ட 24.5%. அதாவது பொருளாதாரம் வளருதுன்னு நாம ஒரு பக்கம் சொன்னாலும் நாட்டுல இன்னைக்கும் 4ல் ஒருத்தர் வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப கசப்பான ஒரு யதார்த்தம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மீட்சி எல்லாருக்கும் சமமா போய் சேரல. பாத்தீங்கன்னா, பொருளாதார உற்பத்தி இன்னும் அந்த நெருக்கடிக்கு முன்னாடி இருந்த நிலையை, அதாவது 2018ல இருந்த அளவை விட கம்மியா தான் இருக்கு. மக்களோட உண்மையான சம்பளம் 2019 விட 15% குறைவா இருக்கு. வேலைக்கு போறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா, வெறும் 47.4% தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஊட்டச்சத்து குறைபாடு, கம்சோரமான சமூக சேவைகள்னு அடிப்படை பிரச்சனைகள் இன்னமும் மக்களை வாட்டி வதைக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும். தொழில்துறை, சேவைத்துறை எல்லாம் பாசிட்டிவ்ல நல்லா வளருது. ஆனா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விவசாயத்துறை இன்னும் -0.7%ல, அதாவது சரிவுல தான் போயிட்டு இருக்கு. இது பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா பாதிக்குது. இப்ப நாம நிதி நெருக்கடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் இல்ல, அரசாங்கம் செலவு பண்றதுக்கு கையில காசு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு நிலைமை. பட்ஜெட்ல வர்ற பெரும்பாலான பணம் சர்க்காரி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே சரியா போயிடுது. இதனால சுகாதாரம், கல்வி, ரோடு போடுறது மாதிரியான புது திட்டங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லாம போகுது. இந்த சார்ட்ல பாருங்க, நிலைமை இன்னும் கிளியரா புரியும். சம்பளம், நலத்திட்டங்கள், அப்புறம் வட்டி, இதுக்கே பட்ஜெட்ல பெரும் பகுதி போயிடுது. மிச்சம் இருக்கிற இந்த சின்ன துண்டை வச்சுதான் நாட்டுல வளர்ச்சி திட்டங்களை செய்யணும். இது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இதனால தான் அரசாங்கத்தாலையும் பெருசா எதுவும் பண்ண முடியல. சரி, இந்த மாதிரி ஒரு ரெண்டுங்கெட்டா நிலைமையில இலங்கைக்கு முன்னாடி இருக்கிற பாதை என்ன? இனிமே என்ன செய்யணும்? வளர்ச்சி கணிப்புகளை பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது. இப்போ இருக்கிற கொள்கைகளே தொடர்ந்தா இந்த மீட்சியோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. 2024ல 5.0% இருக்கிற வளர்ச்சி 2026ல 3.5% குறையலான்னு கணிக்கிறாங்க. அப்போ இன்னும் வேகமான நடவடிக்கைகள் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இந்த அட்டவணை அடுத்த கட்டத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட இலக்கு 2026ல 5லிருந்து 6% வளர்ச்சி அடையணும்னு இருக்கு. இதை அடையணும்னா தனியார் முதலீட்டை அதிகரிக்கணும், பிசினஸ் பண்றதுக்கு சுலபமான சூழலை உருவாக்கணும்னு நிறைய முக்கியமான சீர்திருத்தங்கள் தேவை. ஆனா இன்னொரு பக்கம் உலக பொருளாதாரம் சரியில்லாம போறது, சம்பளம் மற்றும் வேலைவாய்ப்புல மந்த நிலைன்னு ஏகப்பட்ட ரிஸ்க்கும் இருக்கு. இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, சம்பளமும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியும் அதிகரிக்கலைனா இந்த பெரிய பொருளாதார மீட்சியோட பலன்கள்
பெரும்பாலான மக்களுக்கு போய் சேராது. இதனால மக்கள்கிட்ட விரக்தியும் நாட்டுல ஒரு நிலையற்ற தன்மையும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது எண்கள் மட்டும் முக்கியம் அல்ல, மக்களோட வாழ்க்கையும் முக்கியம்னு இது சொல்லுது. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு நாட்டின் பொருளாதாரம் மீண்டு வருது, ஆனா அந்த நாட்டு மக்கள் உண்மையாவே மீண்டு வராங்களா? இதுதான் இலங்கையோட இந்த மீட்சி கதையில நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.